ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nallathor Veenai சேனல். இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு பீட்ரூட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கேரட்டில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த பீட்ரூட்டை நாலாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சீவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு கேரட் துருவுறதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணங்கள் வாங்கி வச்சுருக்கேன். அதில் நாம் துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜீரகம் சேர்க்குறதுனால குழந்தைகளுக்கு ஜீரண சக்தி அதிகமாகும். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடுபடுத்திட்டு அதில் நாம் துருவி வச்சுருக்கிற பீட்ரூட், அப்புறமா ஊற வச்சு வச்சுருக்கிற பாசிப்பயிரை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பீட்ரூட், பாசிப்பருப்பு எல்லாம் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை இப்போ நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கலாம். நான் இதை பாப்பாவுக்குன்னே தனியாக வாங்கி வச்சுருக்கேன். இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு உணவு செய்யும்போது அதில் கொஞ்சமாக ஜீரகம், மஞ்சத்தூள் அந்த மாதிரி சேர்த்து பழக்குங்க. முடிஞ்சால் கொஞ்சமாக பெப்பர் கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே சாம்பார் வைக்கிறதுக்காக காய் வேக வச்சு வச்சுருந்தேன். அதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு வேளை சாம்பார் செய்யலை அப்படின்னா இதுக்கு பதிலாக சுடுதண்ணி சேர்த்து கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாப்பாவுக்கு தேவையான சாதம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு ஸ்பூனால் நல்லா மதித்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட் பியூரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு சாதம் கொடுக்க விரும்பலை அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டை அப்படியே கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓட்ஸு, ரவை அந்த மாதிரி எது கூடயாவது கலந்து கொடுக்கலாம். தேவையான அளவு பீட்ரூட் பியூரியை போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு பீட்ரூட் ரைஸ் செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Nallathor Veenai சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.